इधर टाइट करने से டைட்டாக பண்ண சொல்லுங்கள். கையில் ஒரு வைப்ரேஷன் வருது. ऐसे नहीं करने का ऐसे वो तो शॉर्ट पे ऐसे आएगा ना வருதா? வருதா? வருது, வைப்ரேஷன் வருதா கையில்? சவுண்டு நல்லா அவர் பண்ணும்போது வருதுடா. कंटिन्यू நல்லா இருக்கு தேவி. நல்லா கை அப்படியே அப்பா இங்கே பாருங்களேன். இது என்ன பண்ணணும் ஆக்சுவலாக? செம்மையாக இருக்கு. சும்மா மெடிடேஷன் மியூசிக் நம்ம வச்சு யாராவது பண்ணி How much is that? ये 70 ये 40 छोटा 30 का. ये कितना लास्ट आएगा? 70 60 कर देगा ये पंचलो ये भी पंचलो ये पंचलोग सब ரொம்ப இங்கே பாருங்க செய்ய சொல்லுங்க. 5 meter பா இங்கே தோட காட்டுங்களேன். நம்ம அவர் பண்ணுறது நல்லா இருக்குது. வரைக்கும் உங்கள் கை அப்படி வருது. வருதா? பாருங்க பாருங்க. ஒரே ஸ்ட்ராங்கா பண்ணணும். அவங்க டைட்டா பண்ண சொல்றாங்க. பண்ணுறாங்க 60 தான்மா. சூப்பரா சவுண்ட் வருது. அதுல ஆக்சுவலா போடணும் இருந்தது இல்லக்கா, பாத்திரம் எல்லாம் வச்சு வச்சிருந்தாங்கல்ல, இல்ல ரிவ்யூஸ்ல இதெல்லாம் போட்டு விடலாம். வர்றப்ப வந்து எல்லாத்தையும் ஃபுல்லா திங்ஸ் வச்சுக்கலாம். எல்லாமே ஓ சரி சரி சரி. ஸ்பூன் ஃபோர்க் எல்லாமே கார்பேஜ் பேக். திருப்பி என்ன இப்போ? சரி ஓகே தெரிஞ்சு இப்போ சாரிக்கா. நல்ல நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. அது ஒரு ப்ராப்ளம். இனி நம்ம வந்துட்டோம்ல, அடுத்த வீடு நாளைக்கு எப்படி ஆகுதுன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் வெக்கேஷன் வந்த வீடியோஸ் தான் இப்போதைக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயும் வந்து நான் அன்றைக்கி உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரெசார்ட் போயிருந்தோன்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவோட இது அடுத்த பார்ட் தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதில் வந்து நாங்கள் வந்த அன்றைக்கி எப்படி இருந்தது, என்ன பண்ணோம், சாப்பிட்டது, அப்புறம் அந்த ரூமெல்லாம் எப்படி இருந்ததுன்றது ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்காத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து அடுத்த நாளுங்க, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேணும் இல்லையா, அதுக்கு ரெடி பண்ணும்போது ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருந்தேன், அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போது இது இருக்கு இல்லையா, இது மெயின் ரோட்டில் வந்து ஃபுல்லாக நம்ம போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒட்டகங்க, அவ்வளோ ஒட்டகம் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊர்லலாம் ஆட்டுக்குட்டி, கோழி, மாடெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டகம். என்ன ஒரு கிளியராக எடுக்க முடியலன்னு பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடாக போய்ட்டுருக்குங்க. ஒரு அந்த ஸ்பீடில் போயிட்டு இருந்தது, அதனால் அவ்வளோ கிளியராக வரல. பட் சின்னதாக அதனால் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு தனியாகவே போட்டிருப்பேன். சின்ன கிளிப்ஸ் தான் இருந்தது, அதனால் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டைரக்டா நம்ம ஸ்டீம்னா பிரஷர் குக் வைக்கணுமா? பிரஷர் குக் வச்சுக்கணுமா? பேசாம 500 ரூபாய். அரிசி எவ்வளோ போட்டிருக்கீங்க, பருப்பு எவ்வளோ போட்டிருக்கீங்க? அரிசி வந்து 4, பருப்பு 2. ஒரு 1.5 கேரட் போதும். கத்திரிக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கா, முருங்கைக்காய். எல்லாமே கேஸ் போட்டுக்கலாம். காரம் இருக்குமா? ஒரு அளவு இருக்கும். இது சுமாராக தான் இருக்கும். ஒரு லைட்டா காஞ்ச மிளகாய் போட்டு வதக்குவோம் சாம்பார். நல்லது என்ன பண்றது, ட்ரை பண்ணுங்க. யூடியூப் பண்ற வரைக்கும் வேணாம், போட வேண்டாம். சரி, அப்போ இப்போ இட்லி ஊற்ற சூடாச்சுன்னா குக்கரில் அந்த குக்கருக்குள்ள இங்கே முடிக்கிறதுக்குள்ள அந்த சாம்பார் ஸ்டாண்டை வச்சுட்டு பெரிய புளிக்கரண்டி இல்லையா, எல்லாம் சூப்பராக இருக்கும். சாம்பார் வச்சுக்கோமா? ஆமாம், சாம்பாருக்கு வச்சுக்கலாம். இதை வைக்கலாம். என்ன சொல்கிறேன், பெருங்காயம் கொடுங்களேன். இல்லை நான் இது மட்டும் தான் எடுப்பேன். நீங்கள் உட்காந்து எடுத்து பண்ணுங்க, நான் அது வெளியில் வர மாட்டேன் கேமரா. இங்கே
சும்மா ஒரு இதுக்கு எடுத்துச்சு. ரொம்பலாம் போட மாட்டேன் இப்போ, பர்ஃபெக்டாலாம் சும்மா. ஒரு நிமிஷம். கருவேப்பிலையும் அரைக்கிறாங்கண்ணா. என்ன போடுவீங்கன்னு சொல்லுங்க. வெங்காயம், தக்காளி, காஞ்சி மிளகாய் எடுத்துக்காரு. மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. அது தக்காளியை போட்டோம்ல, அதோட சேர்த்து போட்டு வதக்கணும்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் போட்டு இப்போ வந்து இப்போ எவ்வளோ பெரிய தட்டை வச்சுருக்கோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அது அப்படியே போடுங்க, நல்லா தான் இருக்கும். கடலைப்பருப்பு வெந்திருக்கா? அது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் இருக்கணும். அப்போ அதிலே வந்துடும். இல்லை 20 மினிட்ஸ் அதிலே இருக்கணுமா? ஓ, இப்போ உங்கள் வெங்காய சட்னியா அந்த ஒன்று பண்ணுவீங்களா? எனக்கு தெரியாது இது. நீ குளிக்க போறியா? தேவி அதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க தேவி. முட்டி போட்டு வலிக்குமே. கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுவோமா? சுடு தண்ணி ஊற்றுறவா? கொஞ்சம் நல்லா சுடு. உள்ளே போயிட்டான். உங்கள் சேனல் பேர் ஓகேவா? பருப்படவா? தண்ணி வேணும் போல இருக்கா? தண்ணி வேணும் போல இருக்கா? முதல்ல நல்லா ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும். பாருங்க, பாட்டை பாருங்க. தண்ணியில் ஆடுறதுக்கு அப்படியே போட்டுருங்க. நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துட்டு எடுங்க நீங்கள் எடுங்க. இல்லை எடுத்துட்டு போதும். எடுத்துட்டு கிண்டுங்க.